السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا عدو ولا طيبة ولا هامة ولا سفر. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவன் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வியலை அவ்வாறு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்னும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் திடீர் ஆபத்துகளை விட்டும், திடீர் கஷ்டங்களை விட்டும், திடீர் முசீபத்துகளை விட்டும், தீராத நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. முஸ்லிம் மக்களினுடைய உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தந்தல் புரிவானாக. அதிகமான முறையில் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. உள்ளத்திலே நிம்மதி தனத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. பரிபூர்ணமான முறையில் ஈமானை பெற்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்த்துல் கலிமாவை கூறியவராக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக ஒரு முஃமினாக இந்த உலகத்திலே பிறக்க வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகளில் ஆக உயர்ந்த ஒரு அருள்கொடை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் முஃமினாக பிறக்க வைத்தது என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளில் ஆக உயர்ந்த அருள்கொடை. ஒரு முஃமின் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் எதை வைத்து அவரை அடையாளப்படுத்த முடியும்? மாற்றார்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், யார் இஸ்லாத்தை ஏற்று வாழ்கிறார்களோ அவர்கள் ஆமனு பில்லாஹ், அல்லாஹ்வை பரிபூர்ணமான முறையிலே அவர் நம்பிக்கை கொண்டிருப்பார். அது மட்டுமல்லாமல் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களையும் வேதங்களையும் மறுமை நாளையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மலக்குமார்களையும் ஒரு முஃமின் பரிபூர்ணமான முறையிலே நம்பிக்கை கொண்டிருப்பார். இதை விட்டு மற்றவர்கள் இருக்கிறார்களே, இந்த நம்பிக்கை என்பது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்காது. இந்த இரண்டும் தான் யாரிடத்தில் நம்பிக்கை என்பது இருக்கிறதோ, ஏற்றிருக்கிறார்களோ அவர் முஸ்லிமாக கணிக்கப்படுகிறார். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு முஸ்லிமாக பிறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வியல் என்பது எவ்வாறு அமைய பெற வேண்டும், அவருடைய நம்பிக்கை என்பது எதன் மீது அமைய பெற வேண்டும் என்கின்ற விஷயத்தை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக பிறந்துவிட்டார் என்று சொன்னால் அவருடைய நம்பிக்கை என்பது பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒரு பொருட்களின் மீதோ அல்லது ஒரு வஸ்தின் மீதோ அல்லது ஒரு காலத்தின் மீதோ அவருடைய நம்பிக்கை என்பது அமைய பெறக்கூடாது. அவ்வாறு அமைய பெற்றால் அது மிகப்பெரிய
சில காலத்திற்கு நோய் பெற்று வாழ்வோம். இந்த வாழ்க்கை சுழற்சியில் இந்த மாற்றங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நடந்தது என்கின்ற நம்பிக்கை என்பது ஆணித்தனமாக ஒவ்வொரு முக்மீனிடத்தில் அமைய பெற வேண்டும். இந்த காலத்தின் காரணமாக எனக்கு நோய் ஏற்பட்டது, இந்த வஸ்தின் காரணமாக எனக்கு நோய் ஏற்பட்டது என்று ஒரு பொருட்களின் மீதோ அல்லது ஒரு விலங்கினத்தின் மீதோ உங்களுடைய நம்பிக்கையை வைக்கக் கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. அனைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதத்தில் 2வது மாதம் இந்த மாதம் சஃபருடைய மாதம். இந்த சஃபருடைய மாதத்தில் பெரும்பாலான முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மூட நம்பிக்கையை பின்பற்றி இந்த மாதத்தை அமைய பெற்றிருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலை மட்டும் அல்லாமல் அரபிய மக்களும் கூட இந்த மாதத்தில் பலவிதமான மூட நம்பிக்கையான செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் மூட நம்பிக்கை பற்றி என்ன சொல்கிறது? மூட நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழ்ந்தால் அவர் எப்படிப்பட்ட நஷ்டத்திற்கு ஆழ்த்தப்படுவார்? ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எதனின் மீது அமைய பெற வேண்டும், எதனின் மீது அமைந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற விஷயத்தை தெளிவாக நமக்கு இஸ்லாம் பேசி காட்டுகிறது, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஹதீஸ் நமக்கு விளக்கி காட்டுகிறது. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னால் சொல்றது போல நம்முடைய நம்பிக்கை பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் மீது மட்டும்தான் அமைய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட மக்களே, இத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் தீனுடைய விஷயத்தில் பரிபூர்ணமான முறையில் நீங்கள் நுழைந்தீர்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இன்னஹு லகும் அஅதுக்கும் முபீன், உங்களுக்கு அந்த ஷைத்தான் பகிரங்க எதிரியாக இருக்கின்றான் என்பதாக குர்ஆன் பேசி காட்டுகிறது. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முன்னால் வாழ்ந்த அரபிய மக்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த மூட நம்பிக்கையான செயல்பாடுகள் எண்ணங்கள் சஹாபாக்களுக்கு வருமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை கண்டும் காணாமல் இல்லாமல் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், பின்பற்றுவது அல்ல, சஹாபாக்களுக்கு மத்தியிலே உள்ளத்தில் ஒரு நெருடல் வந்தாலும் கூட அல்லாஹ் மீது நம்பிக்கை அல்லாமல் வேறொரு பொருளின் மீது, வேறொரு வஸ்தின் மீது உள்ளம் என்பது சாய்ந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதை சரி செய்தவர்களாக இருந்தார்கள். இணைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், கருமேகம் என்பது ஏற்பட்டு விட்டது. மழை பொழிவதற்காக வேண்டி கருமேகம் என்பது ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் கடுமையான காற்று அடித்து அந்த கருமேகத்தை கலைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொதுவாக நாவிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? காற்று மழையை கலைச்சிருச்சு. அதே போல் இரவு நேரத்தில் கடுமையான மேகமூட்டம் இருக்கிறது, வானத்திலே நட்சத்திரம் என்பது காணப்படவில்லை. அப்பொழுது வரக்கூடிய வார்த்தை, நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை, இன்று மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் கடுமையான மழையும் பொழிகிறது, கடுமையான காற்றும் அடிக்கிறது. அந்த சூழ்நிலையில் நாவிலிருந்து வரக்கூடியது காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது ஏற்பட்டு விட்டது, அதனால மழை என்பது பெய்கிறது. இதுபோல சஹாபாக்களுக்கு ஒரு எண்ணம் என்பது ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கடுமையான மழை பொழிகிறது. சில சஹாபாக்கள் வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, இந்த நட்சத்திரம் இங்கு திசை மாறி இருப்பதின் காரணமாகத்தான்
மழை பொழிகிறது என்பதாக சிலர்கள் பேசிக் கொள்கிறார்கள். சில சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள் மழை பொழிவது இருக்கிறது அல்லாஹ்வின் நாட்டத்தின்படி நடக்கிறது என்பதாக சில சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயம் செவியுற்றவுடன் உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் மழை பொழிவதை அல்லாஹ்வின் நாட்டத்தின்படி மழை பொழிகிறது என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் நட்சத்திரம் மாறுபட்டதின் காரணமாக மழை பொழிகிறது என்பதாக சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு புரியவில்லை. உடனே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி சொன்னீர்கள்? நட்சத்திரம் மாறி வந்தது, அதன் காரணமாகத்தானே மழை பொழிந்தது, அவர்கள் எல்லாம் நஷ்டவாதி என்பதாக நீங்கள் சொன்னீர்கள் என்பதாக சஹாபாக்கள் கேள்வி எழுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும் அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படி தான் நடக்கிறது. அதை நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள், உண்மை முக்மீன்களாக மாறிவிடுவீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சஹாபாக்களுக்கு ஏற்ற அந்த மனப்பக்குவத்தை திருப்பினார்கள். உலக காரியத்தினால எதுவும் இல்லைங்க, அல்லாஹ் நாடினது தான் நடக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சஹாபாக்களுடைய உள்ளத்தை திருப்பினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எந்த காரியங்கள் நடந்தாலும் சரி, அது நல்லதாக இருப்பினும் அது தீயதாக இருப்பினும் எதுவாக இருந்தாலும் ஒரு உண்மை முக்மீனுடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை இவ்வாறு அமைய வேண்டும், அல்லாஹ்வினுடைய நாட்டப்படித்தான் இந்த நன்மை நடந்தது, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படித்தான் இந்த தீமை நடந்தது என்பதாக யாருடைய நாவில் இருந்து வார்த்தை எழுப்புகிறதோ அவரை பார்த்து நாம் சொல்லலாம் முக்மீன் என்பதாக. இதைக்குரிய எல்லாம் நல்லடியார்களே, வார்த்தைகளிலே தற்போதைய சூழ்நிலையிலே பல மக்கள் எவ்வாறு அமைந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த காதி என்னால் தான் நடந்தது, இந்த மழை பெய்தது இதனின் காரணமாகத்தான் நடந்தது, இது இல்லை என்று சொன்னால் அதுவும் இல்லை, அல்லாஹ்வை மறந்துவிட்டு எல்லாம் காரண காரியத்தின் மீது தான் நாமும் என்பது ஏற்படுகிறது. இவ்வாறு ஏற்படுவது என்பது பாவம் என்பதாக இஸ்லாம் கண்டிக்கிறது. இடைத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே, எந்த செயலாக இருக்கட்டும் அது பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ்வின் நாட்டப்படித்தான் நடக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுனைனுடைய யுத்தக்காலம் புதிதாக சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழுகை என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, நோன்பு என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, எப்படி குர்ஆன் ஓதப்பட வேண்டும் என்பதாக சொல்லிக் கொடுக்கவில்லை, எந்த ஒரு சட்ட திட்டமும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், நபியினுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள், ஹுனைனுடைய போருக்காக வேண்டி நாம் செல்ல வேண்டும், தயாராகுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல எல்லா சஹாபாக்களும் தயாராகிறார்கள். இஸ்லாத்தை முன்னால் ஏற்றவர்களும் சரி, புதிதாக ஏற்றவர்களும் சரி தயாராகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டே இருக்க அந்த ஹுனைன் என்கின்ற அந்த இடத்திற்கு செல்வது என்பது தூரமான ஒரு தொலை தூரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இடத்திலே களைப்பாறுவதற்காக ஒரு மரத்திற்கு கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாளை எடுத்து அந்த மரத்தில் தொங்க விட்டு நபி அவர்கள் களைப்பாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மரத்திற்கு அருகாமையில் நபி அவர்கள் அமர்கிறார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் நபியிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மாற்றார்கள் அவர்களுக்காக வேண்டி ஒரு மரத்தை வைத்திருக்கிறார்கள், அந்த மரத்திற்கு அவர்கள் சென்று விட்டு அவர்கள்
அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் ஒரு நற்காரியத்திற்காக வேண்டி செல்கிறார்கள். அந்த மரத்தை பார்த்துவிட்டு சென்றால் அந்த காரியம் என்பதை நிறைவேற்றிவிடும் என்பதாக அவர்களுக்கு நம்பிக்கை. அதுபோல நமக்கும் ஒரு மரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்களே என்பதாக புதிய சஹாபாக்கள் நபியிடத்திலே கேட்க, இதை கேட்டவுடன் நபி அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. கடுமையான கோபம் வந்தவுடன் நபி அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொண்டு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் கேள்வி எழுப்பதை போல நீங்கள் என்னிடத்தில் கேள்வியை எழுப்புகிறீர்கள் என்பதாக நபி அவர்கள் அந்த புதிய சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் என்ன கேள்வி எழுப்பினார்கள் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே போய் அவர்கள் கூட்டத்தார்கள் கேட்டார்கள், மூசாவே, மாற்றார்கள் நல்ல விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி சிலையை ஒன்று அமைத்து அதுதான் கடவுள் என்பதாக அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்க எங்களுடைய தேவையை கேட்பதற்காக ஒரு சிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் கேட்டார்கள். இதே போல நீங்களும் கேட்கிறீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு உடனே சொன்னார்கள், எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது. எந்த வஸ்துக்கும் எந்த ஒரு சக்தியும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு கூறி அவர்களுடைய உள்ளத்தை திசை திருப்பினார்கள். அவருடைய உள்ளம் ஒரு பொருட்களின் மீது வந்துவிடக் கூடாது, ஒரு மதத்தின் மீது அவர்களுடைய எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால தாமதமின்றி அந்த சஹாபாக்கள் கேள்வி எழுப்பிட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வஸ்திலும் எந்த ஒரு சக்தியும் இல்லை, எந்த பறவையிலும் எந்த ஒரு சக்தியும் இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டப்படித்தான் எல்லாம் நடக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உள்ளத்தை திசை திருப்பினார்கள். நினைத்திருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பண்டைய அரபு மக்களிடத்திலே சகுனம் பார்ப்பது இருக்கிறது தலைவிரித்து ஆடியது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் சகுனம் பார்ப்பார்கள். ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அம்பு இட்டு அவர்கள் சகுனம் பார்ப்பார்கள். ஒரு அம்பிலே நயம் என்று எழுதுவார்கள். நயம் என்று சொன்னால் ஆம் என்று அர்த்தம், லா என்று சொன்னால் வேண்டாம், இல்லை என்பதாக அர்த்தம். இது அரபியில். இதை இரண்டு அம்புகளிலும் எழுதி அவர்கள் அம்பு இட்டு பார்க்கக்கூடிய ஒரு சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. இது போல எண்ணில் அடங்காத சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அரபிய மக்களிடத்தில் தலைவிரித்து ஆடியது. பறவையை பறக்க விட்டு பார்க்கிறது, அதே போல் கழுகை பறக்க விட்டு பார்ப்பது, ஆந்தையை பறக்க விட்டு பார்ப்பது, இது போல சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் என்பது அரபிய மக்களிடத்தில் இருந்தது. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய உள்ளத்தை திசை திருப்பினார்கள். சகுனம் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு நலவும் கிடைப்பதல்ல, அல்லாஹ்வின் நாட்டப்படித்தான் ஒவ்வொரு செயலும் நடக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்தை திருப்பினார்கள். அந்த சஹாபாக்கள் அவ்வாறே அல்லாஹ் மீது பரிபூர்ண நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. இணையத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வானத்தில் பறவை சத்தமிட்டு சென்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்த சில சஹாபாக்கள் கூறினார்கள், நன்மை கிடைத்து விட்டது, நன்மை கிடைத்து விட்டது என்பதாக சொல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
உடனே அந்த சஹாபாக்களை எச்சரித்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. நேற்றுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யோசிக்க வேண்டும். உலகத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் தற்போதைய சூழ்நிலையும் கூட சகுனம் பார்க்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த மூட நம்பிக்கையை இஸ்லாம் ஒருபொழுதும் ஆதரித்தல் அல்ல. மூட நம்பிக்கை இருக்கிறது, அதை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது. இணைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல பண்டைய அரபிய மக்களிடத்திலே இருந்த ஒரு சகுனம் பார்க்கக்கூடிய மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி செல்கிறார்கள் என்று சொன்னால் காக்கை கரைக்கு சொல்லி பார்ப்பார்கள். இரண்டு காக்காக்கள் ஒன்றாக அமைந்து இருந்தால் அது நல்ல சகுனம் என்பதாகவும், அதே போல் இரண்டு காக்காக்கள் ஒன்றாக இல்லாமல் ஒன்று மட்டும் இருந்தால் அது கெட்ட சகுனம் என்பதாகவும் நினைத்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். நினைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகின்றன. ஏன் இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்று சொன்னால், சகுனம் பார்க்கக்கூடிய இந்த செயல்பாடு, மூட நம்பிக்கையான இந்த செயல்பாடு இருக்கிறது, நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும். அனைத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அன்றைய தினத்திலே சூரிய கிரகணம் என்பது ஏற்படுகிறது. சில சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இறந்ததின் காரணமாகத்தான் இன்றைய தினம் சூரிய கிரகணம் என்பது ஏற்பட்டுவிட்டது என்பதாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே வந்து சஹாபாக்களுடைய உள்ளத்தை திசை திருப்பினார்கள். என்னுடைய மகன் இறந்ததின் காரணமாக இன்றைய தினத்தில் சூரிய கிரகணம் என்பது ஏற்படவில்லை, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படிதான் இன்றைய தினம் என்பது சூரிய கிரகணம் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திசை திருப்பினார்கள். அனைத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய பாவம் என்கின்ற அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய உள்ளம் என்பது வஸ்தின் மீது திரும்பும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால தாமதமின்றி உடனே நபி அவர்கள் அதை சரி செய்தார்கள். யோசிக்க வேண்டும், தற்போதைய சூழ்நிலையிலே இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய மக்கள், குர்ஆனை நேர்வழியாக ஏற்றிருக்கக்கூடிய மக்கள், ஹதீஸை நேர்வழியாக ஏற்றிருக்கக்கூடிய மக்கள், மார்க்கத்திலே சிறந்த மார்க்கமான உயர்ந்த மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய மக்கள் தற்போதைய சூழ்நிலையும் கூட மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆந்த கத்துனா கெட்ட சமம். ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருந்த போல ஒரு பூனை பாலை குடிச்சுட்டு நடுவுல ஓடி இருக்கும், வேற வழி இல்லாம. அந்த நடுவுல போயிட்டா கெட்ட சமம். இதே ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி வரோம், ஏதோ ஒரு தடுக்கி விழுந்துருச்சு, போனப்பா கெட்ட சமனமாயிடும், உட்காரு கொஞ்ச நேரம் தண்ணியை குடிச்சுட்டு போ. இது மட்டுமல்லாமல் ஏராளமான சடங்குகளை, ஏராளமான மூட நம்பிக்கைகளை இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்பி கொண்டிருக்கிறார்கள். வலது கையில் அழைத்தால் பணம் என்பது வரும், இடது கையில் அழைத்தால் செலவு என்பது ஏற்படும். இதெல்லாம் எந்த மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது? இதெல்லாம் எந்த குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது? எந்த ஹதீஸில் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நேற்று கூறிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இதுக்கு மேல உச்சம் என்னன்னு தெரியுமா? ஒரு புதுசா ஒரு வீடை கட்டிட்டோம்னு வைங்க, இல்ல ஒரு பில்டிங் கட்டிட்டோம்னு வைங்க, கந்திஷ்டி பட்டுடக்கூடாது. அதற்காக வேண்டி துவான ஓதுறது இல்லை. அந்த கந்திஷ்டி பற்றக்கூடாது என்பதற்காக ஒரு மண் பானையை வாங்கி அந்த மண் பானையில கருப்பு புள்ளி இட்டு தொங்க விட்டனர். அப்படியும் இல்லையா, ஒரு எலுமிச்சம்பழம் 4 மிளகாய் கட்டி தொங்க விட்டனர். அதற்கும் இல்லையா, கள்ளி செடியை முன்னால் தொங்க விட்டுறது. அதற்கும் இல்லையா, அதற்கு பிறகு பூசணிக்காக வெள்ளை கலர் அடிச்சு முன்னாடி தொங்க விட்டுறது. இதெல்லாம் பண்ணுனா கந்திஷ்டி என்பது வராது. இதெல்லாம் பண்ணுனா முசீபத் என்பது வராது என்பதாக மூட நம்பிக்கையில் இஸ்லாமிய மக்கள் திணித்திருப்பதன் காரணமாகத்தான் தற்போதைய சூழ்நிலையிலே கஷ்டங்களும் சிரமங்களும் முஸ்லிமை போட்டு ஆழ்த்துகிறது. நம்முடைய தேவையை கூட நம்மளால கேட்டு தர முடியவில்லை. அல்லாஹ்வினுடைய கருணை பார்வை என்பதை இதெல்லாம் துளைத்து கொண்டு இருக்கிறது. நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போல செயல்பாடுகள் என்பது மார்க்கத்தில் முழுக்க அனுமதி இல்லாத ஒரு விடயம். மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய, சகுனத்தை பார்க்கக்கூடிய நபர் இணை வைத்து விட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் இந்த தலைப்பு இப்பொழுது எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மாதத்தின் 2வது மாதம் இந்த மாதம். இந்த மாதம் சஃபருடைய மாதம். இந்த சஃபருடைய மாதத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் காலி என்பதாக அர்த்தம். இந்த சஃபருடைய மாதத்தை அரபு மக்கள் எவ்வாறு நினைத்து கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த சஃபருடைய மாதத்தில் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அது விளங்காது, எந்த நலவு செய்தாலும் அதற்கு பலன் என்பது கிடைக்காது என்பதாக நினைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். அதே நம்பிக்கையை தற்போது இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ மூட நம்பிக்கையில் இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய உள்ளத்தில் ஆழ்த்தப்பட்டு இருக்கிறது. நினைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு நேரத்துல ஆந்த கத்திரிச்சு வச்சுக்கோங்க. சிலர்கள் சொல்வார்கள், ஆந்த கத்திரிச்சு உன் வீட்ட பார்த்துதான் கத்தி இருக்கு, உனக்கு முசீபத்து வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சஃபருடைய மாதத்தினுடைய ஹதீஸிலே சொல்வார்கள், லா அதுவ வலா தீரத வலா ஹாமா வலா சஃபர. ஆந்தை கத்துவதன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு சோதனையும் ஏற்படாது, உங்களுக்கு தொற்று நோய் என்பது கிடையாது. இந்த சஃபர் மாதம் என்பது பீடையினுடைய மாதம் என்பது கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை ஏற்று இருக்கக்கூடிய நாம் யாரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? யாரின் மீது நம்பிக்கை வைத்தால் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி. இங்கு 2 இடத்தில் அல்லாஹ் ஆமனு என்பதாக பயன்படுத்துவான். ஒரு மனுஷன் முஸ்லிமுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்தால் அவர் இயற்கையாக முஸ்லிமாக ஆகிறார். இருந்தாலும் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டக்கூடியது ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வின் மீதும் அவருடைய ரசூலின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதில் தஃசீரிலே சொல்லப்படுகிறது, எந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை இருந்ததோ, ரசூலின் வார்த்தையின் மீது நம்பிக்கை இருந்ததோ, அதே நம்பிக்கையை உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பெற்று வாழ வேண்டும். நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த தீங்காக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் இல்லை. அல்லாஹ்வினுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. இப்படி நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் இந்த நம்பிக்கையை பார்த்து குர்ஆன் சொல்கிறது முத்தகீன், இறையச்சவான். இந்த நபரை பார்த்து தான் குர்ஆன் சொல்கிறது சிறந்தவர் என்பதாம், இவருக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அப்படியே துர்க்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக பிறக்க வைத்திருக்கின்றான். இந்த முஸ்லிம்களுடைய அடிப்படையை விடயமாக இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு வஸ்துவின் மீதோ ஒரு பறவையின் மீதோ நாம் வைப்பது என்பது ஷிர்க் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இணை வைத்தல் என்பதாக சொன்னார்கள். அந்த இணை வைத்தல் என்பது அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படாத ஒரு பாவம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விடுகின்றேன், ஒரே ஒரு பாவத்தை தவிர. அந்த ஒரு பாவம் என்பது இணை வைத்தல். அனைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்ப வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பும் பட்சத்தில் அல்லாஹ் நமக்கு சிறந்த வாழ்க்கையை அமைத்து தருகின்றான். அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி தந்தருள்வானாக. நம்முடைய நம்பிக்கையை முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய நம்பிக்கையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. தீய செயல்பாடுகளை விட்டு, தீய எண்ணங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. எந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் அனைவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.